லாஸ்ட் கோர்ஸ் பார்ட் 2 வெரிஃபை கிராஸ் மாஸ். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா விஜிஎம், வெரிஃபை கிராஸ் மாஸ். இது ஃபுல் ஃபார்ம். விஜிஎம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கண்டென்ட் டேர் வெயிட், நெட் வெயிட், பேக்கிங்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது குட்ஸோட வெயிட், இதெல்லாம் எல்லாமே சேர்த்து இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெயிட் இவ்வளோ தான் இருக்குதுன்னு நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பிஜிஎம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷிப்பில், அதாவது கண்டெய்னர் ஹார்பர் பிளேஸில் நம்ம கண்டெய்னர் வந்து ஹார்பர் பிளேஸில் இருந்து ஷிப்புக்கு மூவ் பண்ணும்போது ரொம்ப ஹைட்டில் மூவ் பண்ணுவாங்க. வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஷிப்பில் மூவ் பண்ணும்போது ஒரு கண்டெய்னருக்கு இவ்வளோ தான் வெயிட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும், மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு இருக்கும். அது வெயிட் அவ்வளோ தான் தாங்கும். ஸோ அதை தாண்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸில் கண்டெய்னர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கீழே உடஞ்சி கீழே லேபர் வேலை செஞ்சுருப்பாங்க, அவங்க மேலே விழுந்துடும், இல்லைனா இன்னொரு குட்ஸ் மேலே விழுந்துடும். இப்படி டேமேஜ் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அபாயத்துக்கு. இன்னும் அது மட்டும் கிடையாது, ஷிப்பில் அடிக்க வைப்பாங்க. ஷிப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும்போது வெயிட் அதிகமாகிறத கீழே வைக்கணும், வெயிட் கம்மியாகிறத அதுக்கு மேலே வைப்பிடிக்கணும். சப்போஸ் மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா கப்பல் கவர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஷிப்புக்கும் சேஃப்டிக்கும் லேபரோட சேஃப்டிக்கும் இந்த விஜிஎம் ஃபைல் பண்ணுது. சுருக்கமாக சொன்னால் இது 2016 ஜூலை 1 இது கொண்டு வந்தாங்க. எஸ்ஓஎஸ் விஜிஎம் பார்த்திங்க அப்படின்னா சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி, அதான் எஸ்ஓஎல்எஸ் விஜிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜிஎம் என்பது ஒரு சரக்கு பெட்டியின் துல்லியமான மொத்த எடையாகும். அதான் இந்த அந்த அக்யூரேட் வெயிட் வந்து அது என்னென்னா சரக்கின் எடை, பொதி செய்யும் பொருட்களின் எடை, சரக்கு பெட்டியின் சொந்த எடை. சரக்கு பெட்டியின் சொந்த எடைன்றது அந்த கண்டெய்னரோட டேர் வெயிட். பொதி செய்யும் பொருட்களின் எடைன்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ். இப்போ ஒரு குட்ஸ் இருக்குது, அந்த குட்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 கேஜி இருக்குது அப்படின்னா அதை சுற்றி பேக் பண்ணுறாங்க. அதையும் வந்து ஒரு 2000 கேஜின் போது இது ஒரு 500 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சரக்கின் எடையில் அந்த குட்ஸோட வெயிட். இதில் கிராஸ் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இருக்கிறது கிராஸ் வெயிட். இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதாவது இந்த திங்ஸ்னாலும் கிராஸ் வெயிட், நெட் வெயிட் இருக்கும். கிராஸ் வெயிட் பார்த்திங்கன்னா அந்த பேக்கிங் ப்ளஸ் அந்த குட்ஸோட வெயிட். நெட் வெயிட் பார்த்திங்கன்னா அந்த பொருளோட மட்டும் நெட் வெயிட். ஒரு பாட்டில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாட்டில் ஷாம்பு இருக்குது, ஷாம்பில் பார்த்திங்க அப்படின்னா ஷாம்போட நெட் வெயிட் வந்து தான் ஒரு கம்மியாக இருக்குன்னு சொல்லணும். நெட் வெயிட் மட்டும் அது. ப்ளஸ் கிராஸ் வெயிட் வேணும்னா அந்த ஷாம்பு பாட்டில் பார்த்திங்கன்னா அதோட வெயிட், அது வந்து டேர் வெயிட் மாதிரி. டேர் வெயிட்டு ப்ளஸ் அந்த ஷாம்போட நெட் வெயிட் இதெல்லாம் சேர்ந்து தான் கிராஸ் வெயிட் ஆகும். அடுத்து வந்து இந்த விஜிஎம் வந்தீங்கன்னா, விஜிஎம் ஃபைல் பண்ணல அப்படின்னா ஷிப்பில் கண்டெய்னர் லோட் ஆகாது. ஷிப்பில் வந்து லோட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோட் பண்ணலைன்னா அப்படின்னா அங்கே டெர்மினல் இருக்கும். ஸோ டெர்மினல் இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அதுக்கும் சார்ஜஸ் நிறையா இருக்குது. அந்த சார்ஜஸ் போட்டுருவாங்க. ஹால்ட்டிங் சார்ஜஸ் சொல்லுவாங்க. பேர் ஹால்ட்டிங் சார்ஜஸ் வந்தாங்கன்னா அங்கேயே இருந்துச்சு அப்படின்னா எத்தனை நாளைக்கு இருக்கோ அந்த ஹால்ட்டிங் சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே போர்ட்டுக்கு உள்ளே இருக்கும்போது பெனால்ட்டி அமௌண்ட் அதிகமாகவே இருக்கும். அடுத்த ஷிப்பு வந்து அது ஏற்றுற அடுத்த ஷிப்பை லோட் பண்ணி அதுக்கு ஃபைல் எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டாக ஃபைல் பண்ணி ஏற்றினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது எவ்வளோ நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கு ஹால்ட்டிங் சார்ஜ் போடுவாங்க. இந்த விஜிஎம் வந்து ஷிப்பர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள், இவங்க தான் ஃபைல் பண்ணி தரணும். விஜிஎம் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசன் இதுதான், கப்பலோட சேஃப்டிக்கும் அங்கே ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்கோட சேஃப்டிக்கும் மட்டும்தான். விஜிஎம் வந்து 2 முறையாக கணக்கிடுவாங்க. ஒன்று மெத்தட் 1, மெத்தட் 2. மெத்தட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாரி ப்ளஸ் ஒரு கண்டெய்னரு, அதோட கண்டெய்னர் வெறும் கண்டெய்னர் மட்டும் ப்ளஸ் அது உள்ள குட்ஸோட வெயிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கணக்கு, இந்த ஃபார்முலா 1 சொல்கிறேன் சுத்தம். லாரி ப்ளஸ் கண்டெய்னர் ப்ளஸ் சரக்கு மைனஸ் லாரிங் எடை ஈக்குவல் டு விஜிஎம். இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 பார்த்தீங்க அப்படின்னா சரக்கின் எடை ப்ளஸ் பேக்கிங் பொருட்களின் எடை ப்ளஸ் கண்டெய்னர் சொந்த எடை மைனஸ் டேர் வெயிட் ஈக்குவல் டு விஜிஎம். இப்போ மெத்தட் 1 சொல்கிறேன். இது என்ன சொல்கிறது, மொத்தமாக ஒரு வெயிட் பெஜ்ஜில் போயிட்டு அந்த லாரி இருக்கும், லாரியோட வெயிட்டு ப்ளஸ் அந்த கண்டெய்னர் உள்ள இருக்கும், கண்டெய்னரோட வெயிட்டு, அப்புறம் அந்த கண்டெய்னருக்குள்ளே குட்ஸ் இருக்கும் அதோட வெயிட்டு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதோட வெயிட்டு போட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா விஜிஎம் கிடைக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாரி கண்டெய்னர் ப்ளஸ் சரக்கு மைனஸ் லாரிங் எடை. அந்த லாரியோட வெயிட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா அந்த குட்ஸோட சொல்கிறது வெயிட்டு ப்ளஸ் டேர் வெயிட்டு, பேக்கிங் வெயிட் இதெல்லாம் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா விஜிஎம் அதோட வெயிட். ஆக்சுவலாக மெத்தட் 2ல் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே செப்பரேட்டாக ஆகும். இப்போ நம்ம பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த குட்ஸோட வெயிட்டு, அப்புறம் வந்து அது பேக்கிங்கோட வெயிட்டு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னர் டேர் வெயிட்டு, இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. டேர் வெயிட்ன்றது எம்டி கண்டெய்னரோட வெயிட் தான் டேர் வெயிட்.
யார் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் சொல்கிறது பிஜிஎம் சப்மிட் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா ஷிப்பை தான் பண்ணணும். அதுக்கு வந்து 3 டாக்குமெண்ட் இருக்குங்க. அது பிஜிஎம் ஃபஸ்ட்டு ஷிப்பர் ஆத்தரைஸ் லெட்டர் வேணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட். அது பிஜிஎம் டாக்குமெண்ட் தான். அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம் கண்டெய்ன் நம்பரு, அப்புறம் வந்து அது வந்து அதோட வெயிட் எத்தனை, டேர் என்ன, கண்டெய்ன் கிராஸ் வெயிட் சொல்லிட்டு அந்த விவரம் போட்டிருக்கும். அது கேஜிஎஸ்ல மென்ஷன் இருக்கும். சண்டேஸ் டன் கணக்கில் போடுவாங்க. அது எல்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கேஜிஎஸ்ல போடுவாங்க. எடை போடப்பட்ட முறையின் விவரம் மெத்தட் 1 மெத்தட் 2 இந்த மாதிரி. பிஜிஎம் டிக்ளரேஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் நம்பரு, கண்டெய்ன் நம்பரு, பிஜிஎம்மோட வெயிட் என்னென்னு, சிக்னேச்சர், அப்புறம் வந்து மெத்தட் ஆஃப் வேயிங், மெத்தட் 1 2 மாதிரி. சிக்னேச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷிப்பரோட இருப்பாங்க, ஷிப்பரோட ஆத்தரைஸ் லெட்டர் ஆர்கனைஸ் பர்சன் ஒருத்தருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆத்தரைஸ் பர்சன் அவங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிஜிஎம் சப்மிட் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கும். இந்த பிஜிஎம்க்கு இந்த கண்டெய்னருக்கு இந்த கட் ஆஃப் டைம் இருக்கும். அது குறிப்பிட்ட லைனர்லேருந்து எந்த லைனர் போட்டிருக்காங்களோ அந்த லைனர் வந்து அவங்களே அது பிஜிஎம் கட் ஆஃப் டைம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நெட்டில் அதை சப்மிட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவும் வந்து பிஜிஎம் நான் சப்மிட் பண்ணலை அப்படின்னா இஷ்யூ தான். லோடாக சான்ஸ் இல்லை. சப்போஸ் கண்டெய்னர் வந்து போர்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா அது ஹால்ட்டிங் சார்ஜஸில் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் 10 டன் எடையுள்ள துணிகளை ஒரு பெட்டியில் அனுப்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். துணிகளின் எடை 10,000 கிலோ, பேக்கிங் 500 கிலோ, காலியான பெட்டியின் எடை டேர்வைட் 2200 கிலோ, மொத்த பிஜிஎம் 12,700 கிலோ. இப்போ இந்த 12,700 கிலோ தான் உங்கள் பிஜிஎம் டிக்ளரேஷன் குறிப்பிட வேண்டிய துல்லியமான எடை. இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அடுத்து பேமெண்ட் ஸ்லிப். பேமெண்ட் ஸ்லிப் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த வெயிட் பிரிட்ஜ் போடும்ல அங்கே தருவாங்க. வெயிட் பிரிட்ஜில் அது ஒரு ரிசர்ச் நம்பர் இருக்குது. அது எல்லா வெயிட் பிரிட்ஜ்லேயும் நம்ம பண்ணிட முடியாது. அது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா இருக்கணும். அதில் போயிட்டு நம்ம எடை போடணும். இந்த மாதிரி ட்ரக்கோட சம்டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரக்கோட அந்த லாரியோட வெயிட் போடுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெத்தட் பொறுத்து செப்பரேட்டாகவும் போடுவோம். வித்தவுட் ட்ரக்கு, அப்புறம் கண்டெய்னர், டேர் வெயிட் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் இந்த பேமெண்ட் ஸ்லிப்பில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் அண்ட் டைம், வெஹிக்கிள் நம்பர், நெட் வெயிட், டேர் வெயிட், கிராஸ் வெயிட் இந்த மாதிரிலாம் எல்லாம் இந்த பேமெண்ட் ஸ்லிப்பில் இருக்கும். ஏற்றுமதியில் இது அவசியம் பேமெண்ட் ஸ்லிப்புக்கு சொல்கிறாங்க. ஸோ பேமெண்ட் ஸ்லிப் இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கஸ்டம்ஸில் வந்து கேட்பாங்க. இது அவங்க கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை நம்ம கொடுக்கணும். பிஜிஎம் டிக்ளரேஷனும் கேட்பாங்க. ஸோ அதோடு சேர்த்து பிஜிஎம் டிக்ளரேஷனுக்கும் பேமெண்ட் ஸ்லிப்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. பிஜிஎம் டிக்ளரேஷன்றது ஷிப்பர் தருவாங்க. பேமெண்ட் ஸ்லிப்ன்றது வெயிட் பிரிட்ஜ் ஸ்டேஷன் வந்து அவங்க தர்றது. ஃபைனலி தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கான்டென்ட்டோட வரேன்.